பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். இது ஸ்பெஷல் வீடியோ தான். அது முடிஞ்சிருச்சு தான். ஆனாலும் அரோராவுடைய இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம், அரோரா வந்து வெளிய வந்ததுக்கப்புறம் அத எப்படி எதிர்கொள்றாங்க? மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க? அவங்களுடைய அனுபவம் என்ன? அப்படின்றத வந்து இப்ப இன்டர்வியூ குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, அதனால இந்த ஸ்பெஷல் வீடியோவ நம்ம வந்து அரோரா சார்பா தான் நம்ம பண்றோம். ஸோ, ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அரோரா வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ குடுக்கல. இப்ப தான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ குடுத்து எல்லாரும் எல்லா சேனல்லயும் இன்டர்வியூ வந்துகிட்டே இருக்கு. ரைட். அரோரா வந்து அ ஒரு ஒரு ஏன் அரோரா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையானவங்க. ரொம்ப சென்சிபிளான ஆளு. அம் எதையுமே மனசுல பட்டத அப்படியே பேசுற ஆளு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு லைஃப்ல இருக்கிற ரொம்ப அடிபட்டு வந்தோம்னா அந்த தெளிவு இருக்கும். அ இப்ப கூட ரீசென்ட்டா யாரோ ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம பிரியா தான் அனுப்பிச்சிருந்தா. இந்த மாரி மாரி செல்வராஜ் சொல்லுவாப்ல. நீங்க வந்து பசங்கள வந்து அவங்கள சுதந்திரமா இருக்க விடுங்க. அப்பதான் அவங்களால வந்து நீங்க வந்து அவன் தனியா யோசிப்பான், பிரச்சனைகள கையாளுவான். அதன் பிறகு அவனுக்கு வாழ்க்கை வந்து எல்லாம் கத்துக் குடுக்கும். நீங்க கூடயே இருந்து எல்லாத்தையும் நீங்க செஞ்சு குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, கடைசி வரையும் நீங்க செஞ்சு குடுத்துட்டே இருப்பீங்க. அவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியாது. நெறைய பிரபலங்களுடைய பிள்ளைகள் வந்து மக்கு மாரி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்ற மாரி அவரு போற போக்குல சொல்லியிருப்பார். காரணம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் நீங்க செஞ்சு குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவனுக்கு வந்து யோசிக்கிற விஷயமே இருக்காது. அவனுக்கு வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே ஆள். கார்ல திறந்த ஆளு, சாப்பாடு எல்லாமே இருக்கும்பொழுது அவனால யோசிக்கவே முடியாது. கண்ணக்கடி காட்டுல விட்டா மாரி இருக்கும். ஆனா, இப்ப இருக்கிற பசங்க, கஷ்டத்துல வெளியில இருக்கிற பசங்க, அவங்களுக்கு வந்து உண்மை என்னான்னு தெரியும். வேல்யூ தெரியும். பீப்பிளோட வேல்யூ தெரியும். மனியோட வேல்யூ தெரியும். எல்லாமே தெரியும். ரைட்? ஸோ, அதுதான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன். அதனால அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்லருந்து வெளிய வந்ததுக்கப்புறம், அந்த பொண்ணு வந்து சில விஷயங்கள் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாடல் வீடியோஸ்லாம் போட்டாங்க. அதில அவங்களுக்கு ஒரு பெயர் குடுத்து, அது பலூன் அக்கா அப்படிலாம் சொல்லி, அத மாத்தணும்னு சொல்லி, இது மாரி ஒரு பெரிய சிக்கல்கள்லாம் கடந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இத பத்தின உங்க கடந்த கால வாழ்க்கைய பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும்போது, அவங்க சொல்றது அதுதான். நான் எதையுமே தவிர்க்க நினைக்கல. அந்த வயசுல எனக்கு அது தோணுச்சு, நான் செஞ்சேன். ஒரு சஸ்டைனிட்டிக்கு அது எனக்கு தோணுச்சு, அத நான் செஞ்சேன். தட்ஸ் ஆல். அப்படின்னு எந்த இடத்தையுமே அவங்க ரிக்ரெட் பண்ணவே இல்ல. இது வந்து அ அந்த அதாவது ஜெயகாந்தனுடைய வாக்கியத்த தான் இங்க சொல்லலாம்னு நெனைக்கிறேன். "வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள்" அப்படின்னு ஒரு வார்த்தை வாக்கியம் ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப 100க்கு 100 உண்ம அது ஆக்சுவலா. ஓகேங்களா? நீங்க வந்து இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். சின்ன வயசுல நீங்க வந்து வீட்ல வந்து ஜாதி பார்த்து, மதம் பார்த்து உங்கள வளர்ப்பாங்க. ஐ மீன் ஜாதி பார்த்து மதம்னு கூட 2ஆம் பட்சம் தான். ஜாதிய வந்து இப்ப கரெக்ட்டா பண்ணுவாங்க. ஜாதிய வந்து வச்சு வச்சு பேசுவாங்க. க காதல் கல்யாணம் தப்பு. அப்பாவ ஏமாத்திட்டு போயிடுச்சு, அம்மாவ ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு சிறு வயதில இதுதான் சுற்றமும் நட்பும் சொல்லிக் குடுக்கும். நட்பு சொல்லிக் குடுக்குதோ இல்லையோ, சுற்றம், உறவுகள் வந்து இதுதான் பாடம் எடுக்கும். அதாவது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரே ஜாதில தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்க மைண்ட்ல என்ன ஓடும் அப்படின்னா, ஆமா கரெக்ட்டு. காதலிக்கிறதே தப்பு. எப்படி பார்! நம்ம பெரியப்பா பொண்ணு இந்த மாரி பண்ணிடுச்சு. எவ்வளோ அசிங்கம். பார் சித்தப்பா புள்ள இப்படி பண்ணிடுச்சு. பாரு அண்ணன் புள்ள இப்படி பண்ணிடுச்சு. இப்படின்றத திரும்ப, 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 திரும்ப ஊர் நியாயங்கள் பேசி, பேசி உறவுகள் எல்லாமே என்ன செய்யும்னா, காதலே தப்புன்னு சொல்லும். நீங்க அப்ப வளரும்போது என்ன நெனைப்பீங்கன்னா, ஆமா காதல் வந்து ரொம்ப தப்பு. கரெக்ட்டு தான்ல்ல. நம்ம காதல் வந்து இப்படி எடுத்துறக்கூடாது. நம்ம காதலிக்கவே கூடாது. அம்மா, அப்பாவ கஷ்டப்படுத்துற மாரி நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. இதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு விஷயமா இருக்கும். ஆனா அதே விஷயம் 16 வயசுக்கு மேல காதல் வந்து ரொம்ப புனிதம்னுவீங்க. காதல் ரொம்ப சூப்பர்ன்னுவீங்க. ஒரு ஒரு அது அற்புதமான உறவுன்னுவீங்க. ஏன் இப்ப இதே தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காதலே தப்புன்னு சொன்னவங்க, காதலே அப்பா, அம்மா சொல்றத கேட்டவங்க, மாமன் புள்ள சொல்றத மாமா, மச்சான் சொல்றத கேட்டவங்க, பெரியப்பா, சித்தப்பா சொல்றத கேட்டவங்க, அத்தை, மாமா சொன்னத கேட்டவங்க, எப்படி திடீர்னு வந்து 10 வருஷத்துல வந்து காதல் சிறந்ததா மாறுது? அதேதான். வாழ்க்கை என்பது அந்தந்த அந்தந்த நேரத்தின் நியாயங்கள். அதேதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்பயே ஸோ அரோரா வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பேசுவாங்க? ஏன்னா அரோரா உள்ளாரே வந்து ரொம்ப அழகா பேசினாங்க அப்படின்றதுனாலே நம்ம நெறைய விஷயங்கள் சொன்னோம். அதனாலே கனிக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றது. கனியோட இன்டர்வியூல ஒரு சின்ன கிளிப் கூட பார்த்தேன். அவங்க கூட சொன்னாங்க. "அது தங்கப்புள்ள அது" அப்படின்னு. அவங்களும் விஜயலட்சுமியும் பேசின ஒரு ஒரு வீடியோ. அத கூட நம்ம பார்த்து ஒரு நாள் பேசுவோம் டைம் இருக்கும்போது. ரைட். இப்ப என்னன்னா இதில இவங்க வெளிய வந்ததுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க? எப்படி எதிர்கொண்டுவாங்க? அப்படின்னும்போது வெளியில வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் என்னென்ன விஷயம், என்னென்ன கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் வந்து வெளியில வந்ததுமே நமக்கு ஆர்வம் இருக்குல்ல. நாம ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு, நமக்கு என்ன விஷயங்கள் நாம அந்த விஷயத்த எப்படி எதிர்கொண்டோம்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த மாரி விஷயத்தெல்லாம் அவங்க ஃபுல்லா பார்த்து வந்திருக்காங்க. கேள்வியா அவங்ககிட்ட வந்து அந்த முக்கியமான கேள்வியா அவங்க கேட்டது வந்து, துஷார் மீது ஹேண்ட்சம் அவன் என்னோட க்ரஷ் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான். ஸோ எனக்கு வந்து துஷார வந்து ரொம்ப ரொம்ப புடிக்கும். அவ்வளோதான். ஆனா, அதில ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, புடிக்கும்.
ஆனால் அவங்க டேஸ்ட்டு, அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய கெரியர் growth, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். நான் என்னுடைய கெரியர் growth, நான் என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அதை சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு என்ன ரீசன்? பிடிக்கும் அதான் ரீசன் அப்படின்ற மாரி பிடிக்கும் அவ்வளோதான். அந்த இடத்த வந்து அவங்க கடந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது வந்து அவங்ககிட்ட வந்து கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. காதலா இதுவா அப்படின்னா, க்ரஷ் அது. ரொம்ப புடிச்ச பையன். அவ்வளோதான். அது காதலா இல்லலாம் எனக்கு டெஃபினிஷனே பண்ண விரும்பல அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன. தட்ஸ் ஆல். ஏன்னா, நான் ரொம்ப உடைஞ்ச காலகட்டங்கள்ல, முக்கியமா நான் வந்து அந்த வீட்ல ஒரு 30 நாள் வந்து நான் என்ன பண்றேன்னு தெரியாம வந்து எல்லாத்தையும் நான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் எல்லாத்தையும் வந்து பர்சீவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து துஷாருடைய ஆதரவும், துஷாருடைய அணைப்பும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அப்படின்ட்டு. ரீசென்ட்டா ஒரு தெலுங்கு படம் தம்பி கதிர் சொன்னான். "அண்ணா இந்த படம் வந்து பாரு. நீ வந்து லவ் இட்" அப்படின்னுவான். ஏன்னா, என் ரசனையும், அவன் ரசனையும் ஒண்ணு. அது அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அவன்கிட்ட வந்து இந்த பர்ன்ட்ன்னு ஒரு படம். அந்த படத்த வந்து நெறைய பேர் பேசவே மாட்டாங்க. இன்னைய வரையிலயும் எப்ப எனக்கு போர் அடிச்சாலும் அந்த படத்த போய் பார்ப்பேன். ஓகே. அந்த அந்த படம் மாரி ஒரு தன்னம்பிக்கை சொல்ற, ஒரு சிக்கல்கள்ல வந்து வெளிவர்ற கதைய நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப இயல்பா ஒரு ஃபுட்ட முன்னணியா வச்சுக்கிட்டு, ஒரு சமையல்காரன வச்சுக்கிட்டு ஒரு கதை அது. ஸோ அந்த படம் அது மாரி நாங்க எங்க ரசனை ஒண்ணா இருக்கும். அப்ப அந்த படம் சொல்லியிருந்தான். இந்த மாரி லிட்டில் ஹார்ட்ஸ் பாருங்கண்ணே அப்படின்னா. இன்னும் முடிக்கல. நேத்துல அத கொஞ்சம் பார்த்தேன். அதோட நிக்குது. எனக்கு வந்து ஒரு படம் பார்த்தா ஃபுல்லா பார்க்கணும். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி சில பல விஷயங்களால கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது. அது ஃபுல்லா பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஓகே. அந்த பொண்ணும் இவனும் வந்து ஒரு டுட்டோரியல் மாரி ஒரு விஷயத்துல படிப்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இவன வந்து ஒரு மாரி ஜஸ்ட் லைக் தட்டா ஹேண்டில் பண்ணும். ஏதோ ஓகே அப்படின்ற மாரி டெய்லி வந்து பார்க்குறான், போறான் அப்படின்லாம். அது வந்து அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. பட் அந்த பொண்ணு வந்து அவனுடைய சொந்தக்கார பையன் வந்து என்ன பண்ணுவான், கால தட்டி விடுவான். கிளாஸ்ல மொட்டை மாடியில நடக்கிற கிளாஸ் அந்த பொண்ணு உள்ளார வரும். அப்ப அந்த சொந்தக்கார பையன், அந்த பொண்ணோட சொந்தக்கார பையன் கால தட்டி விடுவான். அது உழற மாரி போயிடும். இந்த பொண்ண வந்து பயங்கரமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பான். யாரு? நம்ம ஹீரோ. "ஹேய்! என்னடா இப்படி பண்ற?" அந்த பொண்ணு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கணும்? அவ்வளோதான். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே அவன் சொல்ல மாட்டான். விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கணும் அந்த பொண்ணுன்னு பதறுவான். அந்த பதட்டம் அவளுக்கு பிடிச்சிருக்கும். ஏனென்றால் கட்டுப்பாடுகளோட இருக்கிற வீடு அவ வீடு. அவ வந்து படிக்கணும், முன்னாடி வரணும், அவங்க 2 பேருமே டாக்டர்ஸ் அப்படின்றதுலாம் இருக்கும்பொழுது, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த 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 பதட்டம் இருக்குல்ல. அந்த பார்த்துக்கிற பதட்டம் இருக்குல்ல. ஓகே. ஸோ அது வந்து அவளுக்கு அதனாலேயே ரொம்ப பிடிக்கும். ஆ அதே நேரத்தில இப்ப நீங்க ஓவரா நீங்க பதற்றத்தையே சில பேர் வந்து எரிச்சலா நினைப்பாங்க. அதுவும் இதில உண்டு. பட் அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல காதல் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அந்த பதட்டம். அந்த 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 பதட்டத்தில அவன் பண்ணது வந்து அவளுக்கு பிடிக்கும். அந்த மாரி இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு துஷார் வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு கூட வந்து ஒரு கேடயமா நின்னு காத்தான். அதனால எனக்கு அவன பிடிக்கும். இதான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒருத்தவங்கள ஏன் பிடிக்கும் அப்டின்னா, இதான் காரணங்கள். நான் ஒரு சரியான நேரத்தில நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான். சரியான நேரத்துக்காக பதறது, நிக்கிறது, பார்த்துக்கிறது எல்லாமே அதில அடங்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால எனக்கு துஷார பிடிக்கும் அப்டின்றது சொன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க அப்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க இன்னொரு 3 வருஷத்துக்கு இங்க இல்ல. இந்த ஊர்ல இல்ல. அவங்க வந்து போலந்துல போயி நர்சிங் படிக்க போறாங்க. அதற்கான விஷயத்த தான் வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க. சம்பளம் இன்னும் வந்து பிக் பாஸ்லேருந்து போடல போல இருக்குது. போட்டதும் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாரி. ஸோ கால் லெட்டர் வந்ததுன்னா கண்டிப்பா போலந்து போயிடுவாங்க. யுகே போயிடுவாங்க. ஐ மீன் யூரோப் போயிடுவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா, அந்த லைஃப் சர்டனிட்டி அந்த இன்னும் தீர்மானமாக ஒரு ஒரு விஷயம் இல்ல. அன்சர்டனிட்டி நெறைய இருக்கு அவங்ககிட்ட. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில்னு ஒண்ணு வேணும். அதனால இந்த பொண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அழகு இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஓடணும்னா எனக்கு ஒரு கைத்தொழில் வேணும். அந்த தொழில் வந்து நர்சிங் வந்து அங்க ரொம்ப வேல்யூ யூரோப்ல. ஸோ அது வந்து இன்னும் வந்து நெறையா வந்து ஐ மீன் வாட் இஸ் தட்? நெறைய மணி ஐ மீன் நெறையா பணம் சம்பாதிக்கலாம். அதன் மூலமா கொஞ்சம் செட்டில் ஆகலாம். அப்படின்றது ஒரு ஐடியா அந்த பொண்ணுக்கு. ஸோ அதனால நர்சிங் தான் எடுக்க போறேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன நெனச்சிருப்பீங்கன்னா, மாடலிங் பண்ணுவாங்க, போவாங்கன்ட்டு. அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். ஒரு 5 வருஷம் தான் இந்த கதை எல்லாமே. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அது முடிஞ்சு போயிட கதை. ஆனா அதுக்கப்புறம் நம்ம நிக்கணும் அப்படின்றதுக்கான இந்த விஷயத்த தான் அவங்க வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பதில். அடுத்தது வந்து அ அப்பா, அம்மா ஃபோன் பண்ணாங்களா? அப்படின்னும்போது, இல்ல அப்படின்னாங்க அவங்க. இப்ப ஒரே விஷயம் தான். இவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல. அந்த மாரி அங்கேயும் ஒரு ஈகோ இருக்கும். இது எங்க அது உடையும்லாம் சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்.
காயப்படுத்தின காயங்கள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும்போது நீங்கள் உங்களால் வந்து அதை வந்து இது பண்ணவே முடியாது. ஐ மீன் வாட் இஸ் தட், அந்த அதை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா 2 பக்கமே காயம் நிறையா இருந்ததுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ரைட்? ஸோ அது ஒன்று. ஸோ அடுத்தது வந்து என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இந்த ரம்யாவுடைய ஆடியோ லீக். ஏன்னா பிரஜன் வந்து பணம் எடுக்க வேணாம், ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்கிறாரு போல இருக்குது சாண்ட்ரா கிட்ட சொல்லி, அப்புறம் எடுக்க வேணாம்னு சொல்கிறாரு போல இருக்குது. இந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து இவங்க ஸ்காண்ட்ரா வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க நம்ம ரம்யா மேலே பழி போடுறாங்க போல இருக்கு. அதுக்கு அவங்க ஆடியோ லீக் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னும் போது, இதெல்லாம் சொல்கிறது சொல்லாததெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ். என்னதான் இப்போ பிரஜன் வந்து எடுன்னு சொல்லியிருந்தாலே அதை உள்ளே போய் சொல்லாமல் இருக்கிறது கூட அவங்களோட அது ஒரு கேம். அது ஆக்சுவலாக யாரும் யாருக்கு அடிமை கிடையாது. அதனால் அது ஆனால் ஆடியோ வெளியிட்டது தப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க அவங்க. ஏன்னா அது ஆடியோன்றது ஒரு பர்சனல் விஷயம், அதை வந்து அதை சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அது வந்து அதுவும் வந்து அவங்களுடைய இது நம்ம அதில் வந்து கருத்து சொல்ல வேண்டியதில்லை. எல்லாத விட முக்கியமான விஷயம் கேம் முடிஞ்சிடுச்சு. கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பேசிடல, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அரவர சொன்னாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த வினோத் பணம் எடுத்த விஷயங்கள். அதுதான் அந்த பொண்ணு ஏற்கனவே கணக்குகள்லாம் வச்சிட்டு இருக்கும்போது 5 லட்சம் போது என் ப்ரொமோஷனில் நான் வெளியில் இப்போ யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணாலே எனக்கு வந்து 5 லட்சம் வந்துடும். அது விஷயம் இல்லை. ஆனால் 10, 15 அப்படின்னு போகும்போது 18 போது பெரிய விஷயம். ஆனால் நான் டிடிஎஃப் வின் பண்ணலன்னா நிச்சயமாக அந்த பணத்தை எடுத்துருப்பேன். அந்த பணம் எடுத்துன்னு போன அப்புறம் நான் 2 நாள் தூங்கலை. காரணம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சு இப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டு நான் விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஓகே. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் மேட்ரு. இப்போ வந்து எனக்கு பயம்னா என்னை வீட்டில் இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு வினோத் அழுதப்போ நானும் வந்து கலங்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என்ன ஏதுன்ற ஒரு மைண்டு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கிறேன். இந்த 2 நாள் வந்து தூக்க முடியல. திரும்ப வினோத் உள்ளார வந்து என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவங்க சொன்னது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்னை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எனக்கு அது ஹர்ட்டே ஆகாது. என்னது அவன் புத்தி, அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவனுக்கு ஒரு பார்வை இருக்குது, அதை பேசிட்டு போகிறான். நெருக்கமானவர்கள், புரிந்தவர்கள், அறிந்தவர்கள் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கல்ல, அதுதான் என்னை வந்து ரொம்ப காயப்படுத்தும். அப்படி வினோத் என்னை காயப்படுது. வினோத்தை நான் வந்து சொல்லிட்டேன்னு அவர் நினச்சிருவாரோ, என் வெற்றி நீ வந்து தடை போட்ட, நீ தான் என்னை பணம் எடுக்க தூண்டின அப்படின்லாம் வந்து அவர் நினச்சிருவாரோ. அவர் நினைக்கல. 2 நாள் கழிச்சு அவர் உள்ளார ரீஎன்ட்ரி பண்ணும்போது அவர் அப்படி நினைக்கலன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதும். இந்த 18 லட்சத்தை வந்து நான் வந்து எடுத்துட்டு என் பேரை சொல்லியிருந்தேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, அவர் திடீர்னு அல்வா கொடுத்துட்டு டக்குன்னு அவர் அதை பணத்தை எடுப்பார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து உண்மையிலே நான் வந்து பணத்தை விட்டது நான் தான் ஆக்சுவலாக அப்படின்னு அவங்க சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. எனிவே ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஓகே, இவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க, ஏன்னா உள்ளே இருக்கிற தெளிவுகள் வெளியில் இருக்கா, வெளியில் வந்ததுக்கு பிறகு சில அக்யூசேஷன், சில விஷயங்கள் அதெல்லாம் எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் வெளியில் வந்தது பிறகு அரராவுடைய இந்த தெளிவான பேச்சு வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருந்தது. எதிர்கால வாழ்வு சிறக்க நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். வேறு என்ன. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு எபிசோடில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். வேறு என்ன, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.